அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். அவ்வையின் கூற்று செய்யன திரியேல், அதாவது பெரியோர்கள் சான்றோர்கள் சீ என்று உங்களை ஒதுக்கும்படி ஊர் சுற்றாதீர்கள். இதான் விஷயம். அடுத்து நம்ம ஹோமியோபதி சப்ஜெக்டுக்குள்ள போவோம். மனதின் குரல். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் என்னன்னா வியரிசம். WEARISOMA, வியரிசம், அதாவது சோர்வாக அப்படின்னு அர்த்தம். இந்த சோர்வாக அப்படின்னா நிறைய வார்த்தைகளை நம்ம வியரிசம்னு ஆங்கிலத்தில் சொல்றது மாதிரி தமிழ்ல நிறைய வார்த்தைகள் இருக்கு. போரிங், சலிப்பு. டெட்டனிங், செத்து போயிடலாம் போல இருக்குடா, அந்த அளவுக்கு இது. டல், மந்தமான. ஸ்லோ, மெதுவான. டிடிஎஸ், சலிப்பான. டயர்சம், சோர்வாக. அன்இன்ட்ரெஸ்டிங், விருப்பமில்லாத என்று ஒரு மனிதன் சோர்வு நிலைக்கு, மந்த நிலைக்கு, வெறுப்பான நிலைக்கு போவதற்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூக்கமின்மை, தொடர்ச்சியா தூக்கம் இல்லாமல் இருந்தால், அல்லது ரெகுலரா தூங்குறவங்க தூங்காம ஒரு நாள் தூக்கம் கெட்டா இந்த மன அமைப்புக்குள்ளே போவாங்க. மன அழுத்தம், டிப்ரெஷன், அப்புறம் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்து மாத்திரைகள், மோசமான உணவுகள், மருந்து மாத்திரை மட்டும் இல்லை, நம்ம சாப்பிட்ற உணவு இந்த மந்தமான நிலைக்கு கொண்டு போய்விடும். அப்புறம் இரத்த சோகை, அனிமியா, டயபெட்டிஸ், சர்க்கரை நோய், இது போன்ற காரணங்களால் இந்த வெரிசம், சோர்வான நிலைக்குள்ள நீங்க வருவீங்க. ஏன் சோர்வான நிலைக்குள்ள வர்றோம் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் காரணம். புரியுதுங்களா? நமக்கு ஒண்ணுமே புரியலிங்க, ஏதோ ரொம்ப ஒரு டல்லா இருக்கு அப்படின்னா இதெல்லாம் அடிப்படையான காரணங்கள். சோர்வான மந்தமான நிலையை உங்களுக்குள் வரவிடாமல் தடுப்பதற்கு ஹோமியோபதியில மிகச்சிறந்த மருந்துகள் இருக்கு. அந்த மருந்துகளை நீங்கள் முறையாக ஹோமியோபதி படித்தவரிடம் சென்று எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் சர்வம் ஹெல்த் கேரை தொடர்பு கொள்ளுங்கள். குறிப்பா கல்கேரியா சல்ஃப், பாஸ்பாரிக் ஆசிட், ஸ்டாபிசாகரியா, சல்ஃபூரிக் ஆசிட் போன்ற பல மருந்துகள் இந்த சோர்வான நிலையை நீக்குவதற்கான சக்தி படைத்ததாக இருக்கிறது என்பதனை கூறி, இது போன்ற செய்திகள் உங்களை வந்து சேர்வதற்கு சர்வம் யூடியூப் சேனலை மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.